வணக்கம், இது பன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி திருவியாறு பகுதியில் 4 பரப்பு உறுதி காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். இன்னுக்கே கமுகு எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது பாருங்க. வேலி கரையோடு அழகாக வச்சிருக்கணும். அது தவிர இந்த காணிக்குள்ளே ஒரு பெரிய வீடு கட்டி குறையில் இருக்குது பாருங்க. அதாவது கோபிச வேலைகள் கட்டு வேலைகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்குது. நல்ல உறுதியாக அத்திவாரம் எல்லாமே கட்டியிருக்கணும். முழுமையாக கட்டு உண்மையிலேயே அற்புதமாக கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே நல்ல உறுதியாக கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடும் கட்டி குறையில் இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய விதத்துக்கு உங்களுடைய அழகுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி கொள்ள முடியும். அப்படியே நாங்கள் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பை பார்வையிட்டு இறுதியில் வீட்டினுடைய அமைப்புகளை உள்ளே சென்று பார்வையிடுவோம். 10 தென்னையில் ஒரு 8 தென்னை காய்க்கிற தென்னை நிற்கிது. நான் உங்களுக்கு அந்த தென்னை எவ்வாறு காய்த்திருக்குது என்பதையும் காண்பிக்கிறேன். பின்பகுதியில் கட்டுக்கிணறு காணப்படுது. நல்ல வற்றாத நீரோட்டத்தை கொண்ட ஒரு கட்டுக்கிணறம் காணப்படுது. நாங்கள் அதையும் போய் பார்வையிடுவோம். இந்த தென்னை எல்லாம் பாருங்கள், நல்ல நிறைய காய் காய்ச்சிருக்கிறத இதில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே நல்ல நிறைய காய் காய்க்கிற தென்னை ஒரு 8 தென்னை நிற்கிது. இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் கட்டுக்கிணறு காணப்படுது. நல்ல நிறைய தண்ணி நிற்கிது. நல்ல குடி தண்ணிக்கு உகந்த வற்றாத ஒரு நீரோட்டத்தை கொண்ட அற்புதமான ஒரு கிணறாக இந்த கிணறு காணப்படுது. இந்த பின்பகுதியில் நான் குறிப்பிட்டிருந்தது போல் தென்னைகள் நிறைய காய்களோடு இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் காண்பிக்கிறேன். அப்படியே நாங்கள் இந்த காணியினுடைய பின்பகுதியில் பார்வையிட்டு அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். இதில் பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குன்னு சொல்லி. மண்ணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தோட்டத்துக்கு வந்த மண்ணாக தான் காணப்படுது. வேறு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி நீங்கள் மரங்களை வச்சுக்கொள்ள முடியும். அப்படியே நாங்கள் இந்த காணியினுடைய பின்பகுதியையும் போய் பார்வையிடுவோம். என்னுடைய அந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிற உறவுகள், நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். வேலி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமேந்து தூண் போடப்பட்டு கம்பி எல்லாமே பலப்பா அடைச்சி இடையிடையில் வரிச்சுகள் குத்தப்பட்டிருக்கு பாருங்கள். பலப்பா வேலி அடைச்சிருக்கணும். நல்ல பாதுகாப்பாக அடைக்கப்பட்டிருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது நாங்கள் காணியினுடைய முன்பகுதி பின்பகுதி பார்வையிட்டிருக்கோம். இப்போ வீட்டுக்கு உள்ளே சென்று பார்வையிடுவோம். நல்ல உயரமாக அத்திவாரமெல்லாம் போட்டு உரிமையாளர் இதில் கட்டியிருக்கிறார் பாருங்கள். உள்ளே நிலம் இழுக்கிற வேலைகள் பூச்சு வேலைகள் அனைத்துமே நீங்கள் செய்து கொள்ள வேண்டியிருக்குது. ஒரு அறைக்கு மட்டும் நிலம் இழுத்து நிலையும் வச்சிருக்கிறார். எஞ்சிய வேலைகளை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்கும். நல்ல ஒரு பெரிய வீடு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூரைக்கு ஓடு போட்டிருக்கணும். அதை விட பெனமரம் பயன்படுத்தி இருக்கிறார். நல்ல பலப்பாக கட்டப்பட்டிருக்குது. இந்த முதலாவது அறை பாருங்கள். இந்த அறைக்கும் நீங்கள் மேலே பூச்சு வேலைகள் அனைத்துமே நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்குது. இதில் அடுத்தது நாங்கள் அடுத்த அறையையும் போய் பார்வையிடுவோம். உண்மையிலேயே நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது இந்த காணியினுடைய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது 2வது அறை. நான் குறிப்பிட்டிருந்தது போல் 2வது அறைக்கு நிலமும் இழுத்திருக்குது. பூச்சு வேலைகளும் நிறைவடைந்திருக்குது. நிலையும் கதவுக்கு வச்சிருக்கணும். நீங்கள் கதவை போட்டுக்கொண்டால் சரி. இந்த அறைக்குரிய வேலை. அடுத்தது நாங்கள் சமையல் அறையை போய் பார்வையிடுவோம். அதற்கு அருகாமையிலேயும் ஒரு கதவு போடக்கூடிய மாதிரி இடவழி விடப்பட்டிருக்குது பாருங்கள். இங்கால சமையல் அறைக்கும் தட்டுகள் எல்லாமே கட்டி வேலைகள் கட்டு வேலைகள் நிறைவடைந்திருக்குது. நீங்கள் இந்த அறைக்கும் பூச்சி வேலைகளை செய்து நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ அடுத்ததாக நாங்கள் இந்த சைட்டால் போனோம்னு சொன்னால் இஞ்சால 3வது அறை காணப்படுது. 3வது அறைக்கும் நீங்கள் முழுமையாக வேலைகள் செய்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்படியே இதில் பாதை விடப்பட்டிருக்குது பாருங்கள். அட்டாச் பாத்ரூமுக்கான பாதை விடப்பட்டு அட்டாச் பாத்ரூமுக்கு அத்திவாரமும் எல்லாமே கட்டி 2 வரியும் இதில் ஒரு வரியும் கட்டி இருக்குது பாருங்கள். மேற்கொண்டு நீங்கள் இந்த வேலையை நிறைவு செய்து கொண்டால் முழுமையாக வீடு ஒரு அழகான வீடாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உண்மையிலேயே நல்ல ஒரு இடத்துல அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு உறுதி காணியை தான் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். 4 பரப்பு உறுதி காணியாக இது அமைந்திருக்குது. நிறைய உறவுகள் கிளிநொச்சி பகுதியில் உறுதி காணி தேடி
தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு தேடும் உறவுகளுக்கு இந்த காணி நல்ல காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பின்பகுதியில் அதாவது வெளியேயும் ஒரு மெலசல ஊடம் கட்டப்பட்டிருக்குது. கட்டி இதுக்கு வந்து மாபிள் எல்லாம் பதிச்சு கொமட் எல்லாமே வச்சிருக்கிறார் பாருங்க. பயன்படுத்தாமல் அப்படியே கிடக்குது, ஊத்த படிஞ்சிருக்குது. நீங்கள் கழுவி எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே நல்ல ஒரு கட்டிடங்களாக அமையும். மேலே வந்து டேங்க் எல்லாமே வைக்கப்பட்டிருக்குது. அது தவிர வந்து இந்த காணிக்கு கரண்ட் வசதியும் வந்து செய்யப்பட்டிருக்குது. கரண்ட் இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிற நிலையில் தான் இருக்குது. இந்த காணியினுடைய அமைப்பு இதுதான். நான் குறிப்பிட்டிருந்தது போல் இதில் பாருங்கள், கரண்ட் வந்து இயங்கு நிலையில் காணப்படுது. இந்த காணியினுடைய அமைப்பு நீங்கள் பார்வையிட்டது தான் உறுதி காணியாக அமைந்திருக்கிறதுனால நீங்கள் ஆவணம் தொடர்பாக எந்த ஒரு பயமும் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நான் கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பு ஏற்படுத்துங்கள், நேரடியாக வந்து பார்வையிடுங்கள், மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும். இந்த காணியினுடைய விலை வந்து 95 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இந்த காணி வந்து சரியாக காக்காகட சந்தியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்த ஒரு அற்புதமான உறுதி காணியாக இந்த காணி வந்து காணப்படுது. நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர நான் வந்து தயாராக இருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய யூடியூப் தளத்தையும் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி உறவுகளை, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.